ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 26 செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்த உடனேவே பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா போலீஸ்காரர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஆண்டாளோட மாமாவாம். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு பாரதின்னு இருக்கா, அவனோட ஹஸ்பண்டை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் கேட்குறாரு, சரிம்மா ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் கூட அப்போ தானே தேட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆண்டாள் வந்து தன்கிட்ட இருக்கிற துரையோட ஃபோட்டோவை எடுத்து காட்டிடுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சரிம்மா இதை வந்து எனக்கு என்னோடய ஃபோனுக்கு அமுச்சு விடு. சரி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, அப்போ அவளே அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கணும்ல, நீ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து டீட்டெயில்ஸ் சேகரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, இல்லை அவள் சரியான கல்லூரி மங்கி, ஒன்று கேட்டால் அழறா இல்லைன்னா கோவப்படுறா, ஆனால் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா, அதுக்கு தான் மாமா நீங்கள் தான் கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து இவங்க அழகரோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளேயே மாமா கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணிவிட்டு, இந்த நீ ஃபோட்டோ கொடுத்துட்டு போன இல்லைம்மா, அவனோட ஏதோ அவன் ரீசெண்டாக அரெஸ்ட் ஆகிருக்கான் போல இருக்குது, அவனோட டீட்டெயில் வந்து எங்களோட போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லேயே இருந்தது. அவன் ஊர் காஞ்சிபுரமா, அவன் பேர் துரை. ஸோ காஞ்சிபுரம் போலீஸுக்கிட்ட வந்து அவன் அட்ரஸை தேட சொல்லியிருக்கேன். அட்ரஸ் வந்தோடனே சொல்கிறேன், பட் ஆனால் அவன் பேர் அவன் ஊர் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதை சொல்லதாமல் அவனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டாளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, இன்றைக்கி நான் யார் முகத்தில் முடித்தேன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகர் என் முகத்தில் தான் முடித்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அப்போ எப்படி இன்றைக்கி எல்லாமே நல்லது நடக்குதுன்னே தெரியல, பாரதியோட ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸும் கிடச்சிருச்சு, ஆதியோட பொண்டாட்டி டீட்டெயிலும் கிடச்சிருச்சு, இப்போ நம்ம வந்து நேராக அவங்கள பார்த்து மீட் பண்ணி டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க வேண்டி தான் பாக்கி அப்படின்னு சொல்லி ஆண்டாளும் அழகரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பேருக்கும் தெரிஞ்சிருத்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சென்னைக்கு கிளம்புறாங்க. இப்போ இதில் வந்து அழகர் வந்து சென்னையில் போய் ஸ்வேதாவை மீட் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு அவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது அவருக்கு தெரியல சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. என்னம்மா இந்த மாதிரி நீ வந்து ஆதியை விட்டு போயிட்ட, ஃபஸ்ட்டு வந்து உன் புருஷன் ஃபஸ்ட்டு சொன்ன உடனே அவங்க வந்து துரை நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கட்டத்தில் இவர் ஆதி அப்படின்னு சொன்ன உடனே, என்னது ஆதியோட பொண்டாட்டி நானா அப்படிங்கிறாங்க. என்ன நீ உன் புருஷனோட சண்டை போட்டால் இதை கூடவா மறந்துடுவேன், இன்னொருத்த இதயம் வந்து உன்னோட புருஷனோட இதயம் தானே இப்போ ஆதிக்கிட்ட இருக்குது, இப்படி நீ பண்ணிட்டியே, ஒரு குழந்தைய பற்றி நீ யோசிக்க வேண்டாமா அப்படின்லாம் சொன்ன உடனே பாரதியை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஸ்வேதாவுக்கு புரிஞ்சிடுறது. சரி ஓகே, இவனை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு, நான் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அழகர்கிட்ட. அழகர் உடனே இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் அங்கே வரேன் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க வந்து நான் சென்னையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது சென்னை போயிட்டீங்களா, இங்கே இருக்கீங்கன்னு நினச்சி ஆதி இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. என்னது எங்கே இருக்காரு ஆதி அப்படின்னா, இல்லை நீங்கள் இத்தனை நாள் இங்கே இருந்தீங்கல்ல, அங்கே தான் இருக்காரு. இல்லை நான் வந்துட்டேன், அவர் அங்கேயே தான் இருக்காரா, எங்கே இருக்காரு அப்படிம்பாங்க. இல்லை நீ இங்கேருந்து போனீங்கல்ல, அங்கே தான் இருக்காரு அப்படிம்பாரு. ஸோ 2 பேரும் மாற்றி பேசிப்பாங்களே வழியே இருக்கிற இடத்த சொல்ல மாட்டாங்க. ஸோ இவர் அழகர் என்ன சொல்லிடுவார், நான் சென்னைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறேன், அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லிடுவார். ஸோ இப்போ ஸ்வேதா உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஆதி இருக்கிற இடத்துலையே தான் பாரதி இருக்கணும். ஸோ இப்போ வர ஆளை வச்சு நான் ஆதியை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பாரதியும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து பாரதியை அவர் பொண்ணையும் கொண்டுட்டோம்னா ஆதி தானாக சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவான். ஸோ நமக்கு எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிரும். ஸோ நாளைக்கு போய் நான் அவனை மீட் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஆண்டாளும் வந்து கிளம்பிடுவாங்க துரையை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ 2 பேரும் பஸ்ஸை பிடிச்சி இவங்க காஞ்சிபுரம் போகிறாங்க, அவங்க அழகர் வந்து சென்னை வராங்க. இப்போ சென்னை வந்து ஒரு ஹைவேஸில் ஒரு இடத்துல மீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்வேதா. ஸோ அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காரு. நின்று உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. ஸ்வேதாவும் உடனே அட்டன் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வரும்போதே ஸ்வேதா பார்த்துடுறாரு. பார்த்தாக்க உடனே ஸ்வேதாவுக்கு புரிஞ்சிடுறது, ஐயோ இவங்கள தானே நம்ம வந்து பார்த்தோம், நம்ம வந்து டூப்ளிகேட் ஆதியை கூட்டிகிட்டு போன போது அப்போ ஆதியோட வந்த ஃப்ரெண்டு தானே இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்பா அன்றைக்கி பார்த்தோம்லப்பா, அவனே திரும்பி வரான் இப்போது அப்படின்னு உடனே அறிவு உடனே உஷாராயிடுறாரு. அறிவை சொல்கிறாரு, இதை பாரு இதெல்லாம் ஆதியோட பிளானாக இருக்க போகுது, நீ அங்கங்கே சுற்றி பாரு, எங்கேயாவது ஆதி இருக்க போகிறான், எதுக்கும் நான் வந்து நம்ம அடியாட்களெல்லாம் அமுச்சு வைக்கிறேன், அவங்களாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஒரு அவசரம்னாலும் நீ உடனே ஃபோன் பண்ணு, ஆனால் நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்காமல் விட்டுறாத அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். இவங்க உடனே அழகர் வந்து கிட்டக்க வந்து பேச வந்துடுவார். இந்த மாதிரி பாரு ஆதி இவ்வளோ நல்லவன், நீ இப்படி போய் அவனை விட்டுட்டு வந்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த விடுதலை பத்திரத்தில் வந்து நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஸ்வேதா புரிஞ்சுப்பாங்க. ஓகே இவங்க வந்து பாரதின்னு நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் ஆனால் ஆதி வந்து பாரதி கிட்டேருந்து பிரியறதா விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து கேட்குறாங்க, அப்போ ஆதிக்கும் பாரதிக்கும் இன்னும் ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போ நம்ம நடித்தா ஆதி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு வாட்டி ஆதியை பார்த்து நான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பத்திரத்தில் சைன் பண்ணி தரேன், கண்டிப்பாக நான் அவர் வாழ்க்கையில் வந்து இனிமேல் குறுக்க நிற்க மாட்டேன், ஆனால் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்க்கணும் நேரில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத உடனே அழகிற உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து துரையை பார்க்குறதுக்காக அங்கே வந்திருப்பாங்க.
அவங்க அட்ரஸ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த துரை வந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி எப்படி அட்ரஸ் கேட்டுக்கிட்டு ஒரு ரோட்டில் போயிட்டே இருக்கும்போதே முன்னாடியே தள்ளாடிக்கிட்டு துரை போயிட்டுருப்பார். உடனே இவங்க ஹாரன் அடித்தும் அவர் நகராமல் திரும்பி நின்று சண்டை போட்ட உடனே இவர் துரை தான் தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆண்டாள் அவர் துரத்திட்டு போய் என்ன குடிச்சிருக்கீங்களா, இப்படி பகல்லையே குடித்தா உங்களை யாருக்கு பிடிக்கும் அப்படின்லாம் பேசிட்டு உங்கள் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு. ஓ அவள் தான் அமிச்சாளா, எப்போ அவள் அப்பனை தானே அனுப்புவா, இந்த வாட்டி என்ன யாரையோ அமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஸ்வேதாவை மனசில் நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் உடனே இவங்க சொல்கிறாங்க, சரி அவள் இனிமேல் உங்க கூட வாழ வேண்டான்னு முடிவு பண்ணி விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா, நீயும் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவ்வளோதானே, சரி கொடு நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவார் பத்திரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி பாரதியும் தமிழும் உனக்கு என்ன பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்ட உடனே தான் என்னது பாரதியா அப்படிம்பாரு. என்னது பாரதியா, என்ன பொண்டாட்டி பேர் கூடவா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா கேட்பாங்க. என்னது பாரதியை பற்றியா பேசுனீங்க இத்தனை நேரம் அப்படின்னு கேட்பாரு. என்னது பாரதியை பற்றி பேசினேன்னான்னு புதுசாக கேட்குறீங்க, இத்தனை நேரம் உங்கள் பொண்டாட்டி பாரதியை பற்றி தான் நான் பேசினேன் அப்படின்னு ஒன்று. இப்போ துரையும் உஷாராயிடுவார். அந்த பத்திரத்தை வாங்கி பார்ப்பாரு, அதில் பாரதி கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிடும், ஓகே இது ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்மளை இத்தனை நேரம் ஆதின்னு நினச்சி தான் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உடனே டக்குன்னு அவரும் உடனே நடித்து எப்படியாவது பாரதியும் தமிழையும் கொண்டு வந்து அறிவாமா கிட்ட ஒப்படைச்சா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் வந்து இத்தனை நேரம் என் பொண்டாட்டியை பற்றி சொன்ன போது கூட எனக்கு வருத்தமாக இல்லை, ஆனால் தமிழ் என் குழந்தை, அவளை பற்றி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதனால் நான் தமிழை பார்க்கணும், ஒரே ஒரு வாட்டி பாரதியும் தமிழையும் பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த பத்திரத்தில் சைன் போட்டு கொடுத்துட்றேன், என்ன அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழறாரு. உடனே ஆண்டாலும் சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு நான் போய் சட்டை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உடனே அறிவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, மாமா இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் ஒன்று கொடுக்க போகிறேன், அதை நான் கொடுத்தேன்னா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அறிவு சொல்கிறாரு, உனக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணமும் ஈசிஆரில் ஒரு பங்களாவும் தரேன்டா, என்ன தர நீ எனக்கு கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ உடனே சொல்வார், நான் பாரதியின் தமிழையும் உனக்கு கிளம்பாக பிடிச்சிட்டு வந்து தரேன், நீங்கள் எனக்கு 50 லட்சமும் ஈசிஆர் பங்களாவையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அப்போ உடனே வந்து அறிவு சொல்வார். அதுக்கு முன்னாடி அறிவு வந்து ஸ்வேதாவுக்கு கால் பண்ணியிருப்பார். அப்போ ஸ்வேதா வந்து நான் இப்போது ஆதியோட ஃப்ரெண்டோட போயிட்டுருக்கேன்ப்பா, இந்த மாதிரி ஆதி வந்து என்கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்டாராம்ப்பா, அதனால் நான் அவரை நேர பார்த்து நான் வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு அடியாள் பேரை சொல்லி அவங்க அந்த அண்ணன்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்ட உடனே அறிவு புரிஞ்சுப்பார். ஓகே ஸ்வேதா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நான் அமுச்சு வச்சிடுறேன் அவங்கள அந்த இடத்துக்கு, நீ லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுமா, நீ ஜாகிரதையாயிரு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இப்போ துரையும் ஃபோன் பண்ணி இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பாரதி அமைச்சிருக்காங்க ஆண்டாள்னு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒன்று அறிவுனே சொல்வார்டி, இதெல்லாம் வந்து ஆதியோட பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன்டா, ஒரே சமயத்தில் எப்படி அங்கே பக்கம் ஆதி அம்சார்னு ஒரு ஃப்ரெண்டும் இந்த பக்கம் பாரதி அம்சார்னு ஒரு ஃப்ரெண்டும் வந்து நிற்க முடியும், எனக்கு என்னவோ பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி துரைக்கிட்ட சொல்வார். உடனே துரை சொல்வார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஒன்று பாரதியை காட்டணும், இல்லைனா இந்த பொண்ணையே நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், நான் கையில் கத்தியோடு தான் போகிறேன், எனக்கு எந்த அடியாலும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து இந்த பக்கம் அழகரும் ஸ்வேதாவும் காரில் போயிட்டே இருக்கும்போது ஸ்வேதா திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லுங்கன்னு. ஆனால் அழகர் எதுவுமே சொல்லாமல் எனக்கு பசிக்குது, தான் ஹோட்டல் நிறுத்துங்க சாப்பிட்லாம் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பார். இவங்க உடனே ஸ்வேதா என்கிட்ட ஒரு பிஸ்கெட் இருக்குது சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட் அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே அவருக்கு புறையேறி அவருக்கு தண்ணி வேணும்னு சொல்லி விக்கல் வந்துடும். தண்ணியும் காரில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்தில் போய் ஒரு பொட்டி கடையில் இறங்கி தண்ணி வாங்குறதுக்காக போவாங்க. அப்போ அந்த சமயம் வந்து ஒரு கால் அடிக்க ஃபோன் வந்து வரும் ஸ்வேதாக்கு. இவர் ஒன்று என்ன பண்ணுறது தெரியாமல் அணைச்சிடலாமா பேசலாமா அப்படின்னு ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபோனை ஆன் பண்ணி விட்டுறாரு. அது அறிவு வந்து கால் பண்ணியிருக்காரு. அறிவு வந்து சொல்கிறாரு, இந்த பாரு ஸ்வேதா, நீ எதுவும் பதில் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ, ஒன்றை எப்படி ஆதியோட பொண்டாட்டின்னு நினச்சி அவனோட ஃப்ரெண்டு ஒன்றை தேடி வந்திருக்கானோ அதே மாதிரியே பாரதியோட புருஷன் நினச்சி துரைக்கிட்டேயும் ஆண்டாள்னு ஒரு பொண்ணு பத்திரத்தை தூக்கிட்டு போயிருக்கா. ஸோ அதனால் அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. இப்போ வந்து அழகர் உஷாராயிடுறாரு, அவருக்கு புரிஞ்சிடுறது. ஸோ இது வந்து ஆதியோட பொண்டாட்டி இல்லை, அது வந்து பாரதியோட புருஷனும் இல்லைன்னு அவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்க்குறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆதி பாரதியோட ட்ராக்கு வந்து ஃபுல்லாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அழகருக்கும் ஆண்டாளுக்கும் தெரிஞ்சிருச்சு இவங்க 2 பேரும் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ ஒன்று இவங்களை கூட்டிகிட்டு போய் உண்மையை தெரிய வைக்க போகிறாங்களா, இல்லை இவங்க மிரட்டி உண்மையை வாங்க போகிறாங்களான்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரத்தில் ஆதியும் பாரதியும் சேர்ந்த மாதிரி சீன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த சீரியலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.